கச்சத்தீவை மீட்க கோரும் முதலமைச்சரின் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு அதிமுக, பாஜகவும் ஆதரவு. கச்சத்தீவு விவகாரத்தில் சட்டப்பேரவையில் திமுக, அதிமுக இடையே காரசாரவாதம். 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது என்ன செய்தீர்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி. இங்கு வேகமாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி இங்கே சில செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு பெயரை குறிப்பிட்டு சொன்னதற்கே நீங்கள் அதற்கு அப்ஜெக்ஷன் சொல்லி இந்த தீர்மானம் முறையாக கட்டுப்பாட்டோடு ஒற்றுமையாக இருந்து அது நிறைவேற்றணும் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேனே தவிர அது தவறு இல்லையா, இடம்பெறலாமா வேண்டாமா என்று கூட நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னேன். ஆனால் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார். நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். எங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள். 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்ல 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? நாங்க கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இது வரைக்கும் பிரதமர் நிறைய சந்திக்கிற போதெல்லாம் இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு இருந்தீங்களா, இதை பத்தி சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. தேர்தல் வருவதால் கச்சத்தீவு விவகாரத்தில் தீர்மானம் கொண்டு வந்து நாடகம் ஆடுகிறது திமுக. 4 ஆண்டுகளாக அமைதியாக இருந்த திமுகவுக்கு கச்சத்தீவு பற்றி பேச தகுதிகளை என எடப்பாடி பழனிசாமி சாடல். கச்சத்தீவு விவகாரத்தில் வரலாற்று பிழையை பிரதமர் மோடியால் சரி செய்ய முடியும் என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் நம்பிக்கை. கச்சத்தீவை மீட்டு தருவீர்களா இல்லையா என்று வானதியிடம் சபாநாயகர் அப்பாவு கேள்வி. கச்சத்தீவு விவகாரத்தில் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தில் பாஜகவுக்கு இரட்டை நிலைப்பாடு. சட்டப்பேரவையில் பாஜக ஆதரித்த நிலையில் தீர்மானம் ஒரு நாடகம் என அண்ணாமலை கண்டனம். மக்களவையில் வக்ஃபு வாரிய திருத்த மசோதா மீது அனல் பறக்கும் விவாதம். வக்ஃபு சொத்துக்களை கையகப்படுத்த மசோதா கொண்டுவரப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. கச்சத்தீவை மீட்க அதிமுக என்ன செய்தது? 16 ஆண்டுகள் என்ன செய்தீர்கள் என கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி. வக்ஃபு திருத்த மசோதா மூலம் மத்திய அரசுக்கு கூடுதலாக எந்த அதிகாரமும் கிடைக்காது. மசோதா குறித்து எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புவதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றச்சாட்டு. வக்ஃபு திருத்த மசோதாவை ஆராய்வதற்கு நேரம் கொடுக்காமல் சட்டத்தின் மீது புல்டோசர் தாக்குதல். வக்ஃபு சட்ட திருத்த மசோதா தொடர்பான விவாதத்தில் காங்கிரஸ் எம்பி KC வேணுகோபால் குற்றச்சாட்டு. ரயில்வே பாதுகாப்புத்துறை நிலத்தை விற்றவர்கள் வக்ஃபு நிலத்தையும் விற்பார்கள். வக்ஃபு சட்ட திருத்த மசோதா மூலம் வக்ஃபு நிலங்களையும் பாஜக விற்கும் என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றச்சாட்டு. தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்கள் என்பதை மத்திய அரசு அடிக்கடி மறந்துவிடுகிறது. கச்சத்தீவு விவகாரத்தில் சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாட்டைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினோடு தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதை கனத்த இதயத்தோடு இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். விரைவில் இலங்கை செல்லும் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டு மீனவ பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் கச்சத்தீவை மீட்கும் ஆக்கப்பூர்வ நடவடிக்கைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என்று தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததை ஒருபோதும் தவறு என காங்கிரஸ் கூறாது. கச்சத்தீவை கொடுத்துவிட்டு பல லட்சம் ஏக்கர் நிலத்தை கொண்டு வந்தவர் இந்திரா காந்தி என செல்வ பெருந்தகை விளக்கம். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பிரபல விழா உணவகத்திற்கு சீல். ஹோட்டலில் சாப்பிட்டவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு என எழுந்த புகாரை தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிரடி. எம்புரான் திரைப்படத்திற்கு தமிழகத்தில் வழுக்கும் விவசாயிகளின் போராட்டம். முல்லை பெரியாறு அணையை பற்றிய சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்க கோரி தேனியில் விவசாயிகள் கண்டனம் முழக்கம்.
எம்ரான் திரைப்படத்தை கண்டிக்கின்றோம். தடை செய், தடை செய், தமிழக அரசே தடை செய். பெரியாறு அணைக்கு எதிராக, பெரியாறு அணைக்கு எதிராக பொய் பிரச்சாரம் செய்கின்ற எம்பூரம் சென்னையிலிருந்து லண்டன் புறப்பட்ட பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் திடீர் ரத்து. இயந்திர கோளாறு கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் 220 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். சேதுபாபா சத்திரம் அருகே உள்ள புதுப்பட்டினம் கடற்கரையை சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை. பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் கேள்விக்கு அமைச்சர் ராஜேந்திரன் பதில். இ பாஸ் நடைமுறைக்கு எதிராக கடையெடுப்பு போராட்டத்தால் உதகையில் வெறிச்சோடிய சுற்றுலா தலங்கள். உணவின்றி சுற்றுலா பயணிகள் தவிப்பு. அம்மா உணவகத்தில் அலைமோதிய கூட்டம். தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். நீலகிரி, கோவை, ஈரோடு, மதுரை, விருதுநகர், தென்காசி, சிவகங்கை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு 4 பேர் இடையே கடும் போட்டி. நைனா நாகேந்திரனுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தகவல். நெல்லையில் பல்வேறு இடங்களில் உள்ள தபால் பெட்டிகளில் தமிழ் எழுத்துக்கள் புறக்கணிப்பு. இந்தி மற்றும் ஆங்கிலம் மட்டுமே இடம்பெற்றுள்ளதால் தமிழ் ஆர்வலர்கள் கொந்தளிப்பு. மியான்மர் நிலநடுக்கத்தில் சிக்கிய 63 வயது மூதாட்டி 4 நாட்களுக்கு பிறகு மீட்பு. கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த மூதாட்டியை மீட்டு தீவிர சிகிச்சை. சேப்பாக்கத்தில் நடைபெறவுள்ள சென்னை டெல்லி அணிகளுக்கு இடையிலான IPL டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. ஆன்லைனில் டிக்கெட் விற்பனை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே பிக் டேக் வாலி.